இறைவா நேயர்களுக்கு வணக்கம். 2026 குரு பெயர்ச்சி உங்க ராசிகளுக்கு என்னெல்லாம் தரப்போகுது அப்படிங்கறத சொல்றதுக்காக ஜோதிட பேரறிஞர் தெய்வீக ஜோதிடர் AR பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைந்து உங்களுடைய ராசிக்கு என்னமெல்லாம் வளங்களை இந்த குரு பயிற்சி தரப்போகுது, இதுவரைக்கும் யாருமே சொல்லிடாத பல அதிசய அற்புதமான கோயில் வழிபாட்டு முறைகள், அதே மாதிரி அதனால கிடைக்கக்கூடிய பலன்களை உங்களுக்கு அள்ளி தரப்போறாரு. நிறைய விஷயங்களோட ஐயாவை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். ஐயா வணக்கம். 2026 மீனம் ராசிக்கான குரு பயிற்சி எப்படிப்பட்ட மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரப்போகுது? மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலேயே சனி, 7.5 சனி இருந்தாலும் உச்சம் பெற்ற குரு பார்க்க போறார். தனுசை எப்படி மிதுனத்தில் இருந்து தன்னுடைய வீட்டை தானே பார்த்தாரோ அதே மாதிரி கடகத்தில் உச்சம் பெற்ற குரு தன்னுடைய வீட்டை தானே மீனத்தை பார்க்க போறார். அதனால 7.5 சனியாக இருந்தால் கூட வருமானம் பெருகும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், ப்ரமோஷன் வரும், கடல் கடந்து போகக்கூடிய யோகங்கள் வரும், வெளி மாநிலத்துக்கு போகலாம், ரெக்கக்னேஷன் கிடைக்கும், கடன்கள் தீரும். நீண்ட நாளாக திருமண பந்தம் உங்களுக்கு ஒரே பிரச்சனையாக இருந்தது, அது நட்பாக மாறும், நட்பினால் உயர்வு வரும். அதே நேரத்தில் திருமண தடை உள்ளது, நாகதோஷம், பித்ருதோஷம், செவ்வாய் தோஷம் ஏதோதோ ஜாதகத்தில் சொல்லி உங்களுக்கு திருமண தடை இருந்தது, அதெல்லாம் போயிடும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கெட்டி மேளம் உங்கள் வீட்டில் கொட்டியே தீரும். இதை எல்லாத்த விட படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு அற்புதமான காலம். கேட்ட சப்ஜெக்டை படிக்கலாம், கேட்ட யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு சீட் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா காஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குரு பார்க்குறாருல, ஆமாம், குரு பார்த்தா கோடி நன்மை. அதுலேயும் உச்சம் பெற்ற குரு பார்க்க போகிறார். அதுலேயும் உங்கள் ஜாதகத்தில் ஜென்மத்திலேயே சனி செவ்வாய் வேறே. ஆகவே ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, கலை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய புதிய படங்கள், புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு, வாகனங்கள், மனை, ஃப்ளாட்டு அப்படின்னு அமையும். வெளிநாட்டில் போய் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாம், அவ்வளவு ஆரோக்கியமான வருமானங்கள் வரும். இது நாள் வரைக்கும் இருந்து வந்த கடன் தொல்லை தீரும். நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், எனக்கு ரொம்ப நாளாக அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருந்தேன் சார், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிறத விட்டுடுங்க. அதை விட்டீங்கனாலே உங்களுக்கு முதல்ல மன நிம்மதி வரும். மனசில் காயம் வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத மனக்குழப்பம் வரும். மனோ தைரியத்தை கொண்டு வாங்க, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சாதகமாக இருக்கும், நல்லா இருக்கும். சார், இப்போ இவங்களுடைய விரய செலவு, சுப செலவு எப்படி இருக்கும்? சேமிப்பு மற்றும் முதலீடுக்கான விஷயங்கள் என்ன சார்? விரயம் வந்து இவங்களுக்கு பொதுவாகவே குருவோட வீடு தான். குருவோட வீடுங்கிறதுனால பயம் இல்லை. ஆனாலும் ஜென்ம சனி இல்லையா, பயணத்தில் கவனமாக இருக்கணும், மருத்துவ செலவு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். 4ஆம் இடத்துல ஒரு காலகட்டத்தில் குரு இருந்தார், அவர் மாறி வந்துடுறார். இருந்தாலும் தாயினுடைய உடல் ஆரோக்கியம், ஜாயிண்ட் பெயின், மூட்டு வலி, கால் வலி, அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே நேரத்தில் மருத்துவ செலவுனால செலவுகள் இருக்கும். உங்களுக்கு பயணத்தில் சொல்லும்போது இரவில் யார் பலம் அதிகம்னு பார்க்கணும். சனிக்கும் செவ்வாய்க்கும் இரவில் பலம் அதிகம். ஆகவே பயணம். அதே மாதிரி நான் வெந்நீரில் குளிச்சுட்டு வரேன் சார், நான் போய் ஈரத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டாம், வேறு யாராவது பண்ண சொல்லுங்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு வருமானத்தையும் கொடுக்கும், அதே நேரத்தில் மன நிம்மதியும் கொடுக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 7.5 சனியில் தான் நீங்கள் நியாயப்பிரகாரம் சம்பாதிக்கணும். இது பொங்கு சனியாக உங்களுக்கு அமையும். எந்த ஒரு கோவில் வழிபாடு எல்லா நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை நீக்கி வளங்களை தரப்போகுது? பொன்னேரியில் ஆண்டார் குப்பம்னு ஒன்று இருக்கு, பாலசுப்ரமணிய சுவாமி அதிகார தோரணையில் காட்டி தர்றார். அங்கே நான் உங்களை போக சொன்னது எதுக்காகனா, இவங்களே ஏற்கனவே குருவனுடைய அம்சம் பெற்றவர்கள். நீங்கள் எதிரில் பிரம்மா இருக்கார், அந்த கோயிலில் மட்டும்தான் முருகன் சன்னிதானத்துக்கு எதிர்த்த மாதிரி பிரம்மா இருக்கிற ஒரு கோவில். நீங்கள் எவ்வளோ கோயிலில் போகிறீங்க, பக்கத்துலேயே சிறுவாபுரிலாம் இருக்குது, எவ்வளோ ரஷ்ஷு. ஆனால் இந்த கோயிலில் போனீங்கன்னா காலியாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையில் இளநீர் அபிஷேகம் செஞ்சு சுவாமிக்கு வஸ்திரம் கொடுத்து சும்மா ராஜா மாதிரி இருப்பார். செவ்வாயினுடைய அம்சம் பெற்றவர், பார்க்கறதுக்கே ரொம்ப அதிகார தோரணையில் இருப்பார், ரொம்ப அழகாக இருப்பார். நிச்சயமா
அவருடைய காலு கீழே பார்த்தீங்கன்னா பாதத்துக்கு கீழே 2 யானைகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ சந்நிதி. இந்த கோவில்களில் கொள்வார் இல்லை, போய் பாருங்க, அருளை வந்து கொட்டி கிடக்குது. மீனராசிக்காரர்கள் நான் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமையில போய் சுவாமிக்கு வஸ்திரம் கொடுத்து நல்லெண்ணெய் தானம் பண்ணி இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலன்கள் வந்தே தீரும். நல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் பேசணும், பட் ஆனா இருந்தாலும் உறவுகளை தவிர்க்கவே முடியறது இல்லையா சார், சூழல் காரணமா? அப்போ உறவுகள், நட்பு, குடும்ப சூழல் இது எல்லாத்தையும் எப்படி அணுகணும்? அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்களா போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தேவையில்லாத வம்பில் மாட்டிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப அன்புக்கு பாத்திரமானவர். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அவருக்கு போய் இவருக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன், நான் அவருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்காதீங்க. உங்கள் வேலை என்னவோ பாருங்கள். என்னதான் குரு பார்வை இருந்தாலும் ஜென்மத்தில் உள்ள சனியும் 12ஆம் இடத்துல உள்ள ராகுவும் கதவை பூட்டி உள்ளே உட்காந்துருந்தீங்கன்னா கூட கதவை தட்டி உங்களை கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸு, கச்சேரின்னு வச்சிரும். ஏன்னா நீங்கள் அன்புக்கு ரொம்ப பாத்திரமானவர்கள். அதை அவங்க அட்வான்டேஜாக பயன்படுத்திக்குவாங்க. ஆகவே சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த 7.5 சனி சிவபெருமானையே மரபொந்தில் உட்கார வச்சாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னதான் குருவோட நட்சத்திரமாக இருந்தாலும் நான் தயவு செஞ்சு சொல்கிற அந்த பரிகாரத்தை போய் செஞ்சுட்டு வாங்க. அது வந்து மனோ தைரியத்தையும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு காலமாகவும், உச்சம் பெற்ற இந்த குருவனுடைய காலம் காசி, ராமேஸ்வரம், கயாவுக்கு போன பலன் இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு போனீங்கன்னா மிக அற்புத பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.